அட பிரமாதம்! என்ன இன்னைக்கு மட்டன் கிரேவி செஞ்சிருக்க? எதுனா ஸ்பெஷலா? ஆமா, நீ எந்த மசாலாவும் அரைச்சு ஊத்தாம உனக்கு மட்டன் கிரேவி எப்படி இவ்ளோ திக்கா வந்திருக்கு? பார்க்கவே எச்ச ஊறுது. இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு ஒரு வாட்டி சொல்லேன். கண்டிப்பா சொல்றேங்க. குக்கர்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுல பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். 1/2 கிலோ அளவுக்கு மட்டனும் சேர்த்துக்கலாம். இதுல பொடியா கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். குக்கரோட கேஸ்கெட் எடுத்துட்டு லோ ஃப்ளேம்ல இந்த மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். பாருங்க, மட்டன்ல இருந்து கொஞ்சமா தண்ணி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சமா மஞ்சள் வீட்ல அரைச்சு வச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கின்னு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஐயோ, என்னம்மா தண்ணி இவ்ளோ சேர்க்கறீங்க? மசாலாலாம் அரைச்சு ஊத்த மாட்டேன்னு சொன்னீங்க. கிரேவி நல்லா இருக்குமா? கிரேவி திக்கா வருமான்னு நீங்க என்ன கேட்கலாம். கண்டிப்பா கிரேவி நல்லா இருக்குங்க. கிரேவியும் திக்கா வரும். இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீமர்ல வெளிய போன உடனே குக்கரை ஓபன் பண்ணிட்டு திரும்ப ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் வரை நல்லா கொதிக்க விட்டுக்கினேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவி இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்ல கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கினா மட்டன் கிரேவி ரெடி. பாத்தீங்களா எவ்வளவு திக்கா வந்திருக்குன்னு? என்னங்க பார்த்தாவே சாப்பிடணும்னு தோணுதா? அப்ப எதுக்கு வெயிட் பண்றீங்க? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.